ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மார்க்கு புஸ்தகத்தினுடைய 16ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு, சீசர்களுடனே பேசின பின்பு, சீசர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய கட்டளையை கொடுத்து, கற்பனைகளை போதித்து உபதேசித்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்ட பிறகு அவர் பரலோகத்திற்கு உன்னதத்திற்கு ஏறிச் சென்றார். அங்கே ஏறிச் சென்று தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏன் ஏறிச் சென்றார்? ஏன் பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் என்று நாம் பார்ப்போமானால், இந்த ஜனங்கள் இன்றைக்கு சாத்தான் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான், பாவத்திலே வைத்திருக்கிறான், மரணத்திலே வைத்திருக்கிறான் சாத்தான். இப்படிப்பட்ட சிறையிருப்பை ஜனங்களிடத்திலிருந்து திருப்பி ஜனங்களுக்கு தனக்கு சிறையாக்கி, தனக்கு கீழ்ப்படுத்தி, அவர்களுக்கு ஆவியின் வரங்களை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக அவர் உன்னதமான இடத்திற்கு ஏறிச் சென்றார். அவர் ஏறிச் சென்ற இடம் பிதாவின் வலது பாரிசம். அல்லேலூயா. ஏற்கனவே தன்னுடைய சீசர்களிடத்திலே, நான் பரமேறி போனால்தான் உங்களுக்கு புதிய தேத்திரவாளனை அனுப்ப முடியும், புதிய தேத்திரவாளன் நான் கொடுத்த சத்தியத்தையும் கிருபையையும் உங்களுக்கு தந்து உங்கள் இருதயங்களிலே வாசம் பண்ணி உங்களை தேவாலயமாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லியிருந்தார். ஆகவே அவர் பரத்திற்கு ஏன் ஏறி சென்றார் என்பதை லூக்கா புஸ்தகத்தில் மன்னிக்கவும் எபேசியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். மனுஷர்களுக்கு அவர் வரங்களை கொடுப்பதற்காகவே அவர் பரமேறி சென்றார். இதை சங்கீதக்காரனும் சங்கீதம் 68ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டும் துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இங்கே மனுஷர்களை இருவிதமாக பிரிக்கிறார். சாத்தானுக்கு அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்கள், ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை எதிர்க்காது. ஆனால் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்கள், சாத்தானுக்கு சேனைகளாக இருந்தவர்கள் தேவனை எதிர்க்கக்கூடியவைகள். ஆகவே ஜனங்கள் 2 விதமான ஜனங்கள். அதைத்தான் சங்கீதக்காரன் முதலாவதாக, இப்படி பாவத்திற்கும் மரணத்திற்கும் அடிமையாகி சாத்தானிடம் சிறைப்பட்டு கிடப்பவர்களை அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினால் அவர் பெற்ற வெற்றியால் குமாரனை விசுவாசிக்கிற யாவரும் ரட்சிக்கப்பட்டனர். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வரங்களை கொடுத்து அவர்களை வெற்றி வாழ்க்கை வாழுமாறு கர்த்தர் இந்த மட்டும் அவரை நம்புகின்றவர்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். அதே வேளையிலே 2வது மனுஷராக துரோகிகளாகிய மனுஷர்கள். இதற்கு ஒரு உண்மையான சாட்சியை சொல்ல வேண்டுமென்றால், சவுல் பவுலடியாராக மாறின கதைதான். கிறிஸ்துவின் சபையை எப்படி துன்புறுத்தினோம், பவுலால் அதை மறக்கவே முடியவில்லை. ஆனாலும் அதை நாம் அறியாமல் செய்தோம். அறியாமல் அப்படி செய்ததினாலே தேவனிடத்திலே இரக்கம் பெற்றோம். ஒருவேளை தெரிந்திருந்து செய்தோமானால் தேவனிடத்தில் இரக்கம் இருக்காது போல இருக்கிறது. ஆகவே பாவங்களை
மன்னித்தது மட்டுமல்ல, தனக்குரிய ஜனங்களை அவர் உண்மை உள்ளவர்களாக்கினார். இதைத்தான் 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை சொல்கிறார். முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினாலே இரக்கம் பெற்றேன். ஆகவே கர்த்தர் இந்த நாளிலும் கூட சிறையிருப்பை சிறையாக்கினார் என்பது சாத்தாண்டம் அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களை அவர் மனம் திரும்பச் செய்து பிதாவிடமிருந்து ஆவியின் வரங்களை பெற்று புதிய தேத்தரவாளன் மூலமாக நமக்கு அருளினார். அதேபோல சவுல் போன்றவர்களை பவுலாக மாற்றி அந்த வரங்களை அளிக்கின்றார். ஆகவே இதற்காக தான் அவர் உன்னதத்திற்கு பரமேறி சென்றார். அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கர்த்தர் நீர் பரமேறி சென்றது ஒரு நோக்கம். ஆவியின் வரங்களை ஜனங்களுக்கு அருளுவதற்காக பரமேறி சென்றிருக்கின்ற தேவன் இன்றைக்கு ஆவியின் வரங்களை கொடுத்து அபிஷேகித்திருக்கின்றவர். ஆவியின் வரங்களை பயன்படுத்த ஆசீர்வதித்திருக்கின்றவர். இப்படியாக எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வறுமையை மட்டும் கர்த்தர் இந்த வல்லமையையும் இந்த பலத்தையும் தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.